இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிறது 10 பேர் இல்ல இன்னும் 10 பேர் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் 15 பேர் இருந்தாங்க. அப்படி இப்படின்னு ஒரு சில டிக்கெட்லாம் பார்சல் பண்ணி இப்ப 10 பேர் கொண்டு வந்து நிறுத்தினது பெரிய விஷயம் தான். குட் பிளானிங். பிளான் எல்லாம் பெருசா வச்சுங்கற, ஆனா ஆள் எல்லாம் கம்மியா வச்சுங்கறியா? சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஆரம்பத்திலே நம்ம சேதனே உங்க நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன அப்படிலாம் கேட்க மாட்டேன். வீட்டுக்குள்ள இருக்கிற யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் எடுத்தா அவருக்கும் சரி அவர் வாழ்க்கைக்கும் சரி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒண்ணு சொல்லுங்கப்பா அப்படின்னு ஆரம்பத்திலே ராணுவட்ட கேட்டதுக்கு, என்ன சார் ஸ்ட்ரைட்டா என்கிட்ட வந்துட்டீங்க, அப்படி இப்படின்னு சுத்திட்டு லாஸ்டா தானே என்கிட்ட வருவீங்க, உங்களுக்கே என்ன பத்தி தெரியாதா, எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கு அப்படின்னு. நான் சார் வேற யாரையாவது செலக்ட் செய்யுங்களேன் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருந்தாரா. பரவாயில்ல சொல்லுப்பா அப்படின்னு டைமும் கொடுத்தாரு. நம்மளும் யோசிக்கிறாரு யோசிச்சுனே இருக்கிறாரு. ராணவே, நீ இந்த வீட்டுக்குள்ள வந்து எத்தனை வாரம் ஆச்சு சார்? 1 2 3 12 வீக்ஸ் ஆச்சு சார். எது 12 வாரம் ஆச்சா சார்? என்ன கேக்குறீங்களா சார்? எப்பா ஒன்னதான்ப்பா சார். 8 வீக்ஸ் ஆச்சு. இந்த 8 வாரத்துல நடந்ததை வச்சு சொல்லுப்பா அப்படின்னு கேட்டாலும் மறுபடியும் யோசிச்சுனே இருக்காரு. எப்பா சாமி தயவு செஞ்சு உட்கார்ந்துரு, உனக்கு கொஞ்சம் டைம் தரேன், அதுக்குள்ள யோசிச்சு வையே அப்படின்ட்டு அடுத்த ஆள்கிட்ட போயிட்டாரு. ஆனா உண்மையிலேயே ரொம்ப பாவம்பா நம்ம சேதனே. இந்த பீஸோட வாயில இருந்து ஒரு பதில புடுங்கிறதுக்குள்ள அவர் பட்ட பாடு, அவருக்கு என்ன ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. ஆழ்ந்த அனுதாபங்கள் சார். அதே மரமா அந்த கேப்ல விஷால் தீபக் அண்ணனை கை காமிச்சு, அண்ணன் ஒரு சில விஷயத்தெல்லாம் சொல்றப்ப கோவமா சொல்லாம பொறுமையா சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, நம்ம தீபக் அண்ணனும் பையனுக்கு அப்ரிசியேஷன் அப்பப்ப எதிர்பார்த்துட்டே இருக்கிறான். அது கிடைக்கலன்னா டிசப்பாயிண்ட் ஆயிடுறான். அதுக்கு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருந்தாருன்னா எந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்டும் இருக்காதே அப்படின்னு சொன்னாரு. நல்லதானே சொல்லிக்காரு. அப்புறம் சௌந்தர்யா முத்துவ கை காமிச்சு, சார் ஒரு விஷயத்துல இவன் தப்பு பண்ணிருப்பான், ஆனா மத்தவங்களோட தப்பை சுட்டி காட்டி இவன் தப்பை மறைச்சிருவான் சார். அந்த தப்புகளை ஏத்துக்கிற மனப்பக்குவம் அவனுக்கு வரணும் சார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிமா அதை நீயே அவன்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்ல, இனிமே தப்பு பண்ணா ஒத்துக்கோங்க அப்படின்னு இவங்க சொல்ல, ஓகே சௌந்தர்யம் அப்படின்னு அவரும் தலையாட்டிட்டு இருந்தாரு. சரி நான் எதுக்கு சும்மா துணைக்கு இப்படியே ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அட்லீஸ்ட் அதை பார்த்ததுக்கு அப்புறமாவது நம்ம ராணுவ ஏதாவது சொல்லுவாரு அப்படின்ட்டு ராணுவ கூப்பிட்டு மறுபடியும் கேட்டாரு நம்ம சேதனை. தம்பி ஆனா டக்குன்னு ஒரு ட்விஸ்ட் அடிச்சிட்டாரு. ரெசல்யூஷன் அவங்களுக்கு சொல்ல வேணாம் எனக்கு சொல்லு அப்படின்னு மறுபடியும் பீஸ் ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்களை கை காமிச்சு இந்த வார்த்தையை சொல்லலாம்னு சொல்லி மனப்பாடம் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. உசுக்குன்னு கொஸ்டினை மாத்தின உடனே எப்பவும் போல தலையை சொரிஞ்சிட்டே நின்னாரு. நம்மளால என்னமோ சொல்லி வாயை புடுங்கி பார்த்தாரு. ஆனாலும் நிறைய லிப் மூவ்மெண்ட் தான் கொடுத்துட்டே இருந்தாரு, தவிர்த்து ஆன்சர் மட்டும் சொல்லவே இல்லை. நம்மளும் ரொம்ப தெளிவா இருந்தாரு. இந்த தடவை நீ பதில் சொல்லணும் உடவே போறது கிடையாது அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நம்ம சேதனனை பார்த்து, சார் நீங்க ஒரு சில விஷயம் எல்லாம் சொல்றீங்கல்ல, அது என்ன பார்த்து பாசமா சொன்னா நல்லா இருக்கும் சார் அப்படின்னாரு. எப்பா உன்னை எனக்கு ரெசல்யூஷன் சொல்ல சொன்னா உன்கிட்ட பாசமா இருக்கணுங்கிற, உன்கிட்ட லவ் காமிச்சு நான் என்ன பண்ண போறேன்? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? கண்ணாடியை போடு சொல்றேன். உன்னை அன்பா பார்த்துக்கிட்டா நான் எப்படி உருப்பட முடியும்? ஹவுஸ்மேட்ஸ் நீங்க சொல்லுங்க, நான் உங்கள்கிட்ட அன்பா இல்லையா? இருக்கீங்க சார். அப்புறம் இல்ல சார் அன்பா பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன மிரட்டறியா என்ன சார்? அப்படிலாம் இல்ல சார், ரெக்வெஸ்டா கேக்குறேன் சார். எப்பா நீ ரெசல்யூஷனை சொல்லுப்பா. சார் என்னோட ரெக்வெஸ்ட் என்னன்னா, எது ரெக்வெஸ்டா? ஐயோ இப்படி கன்ஃபியூஸ் பண்ணி விடுறாரு என்ன, நானே வந்து மாட்டிக்கிட்டனே அப்படின்ற மாதிரி இந்த பீஸ் பார்த்துட்டு இருந்துச்சு. தலைவர் என்ன நினைச்சிட்டு வந்திருக்காருன்னு தெரியல. மேபி நான் ரொம்ப இன்னசென்ட் அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட காமிச்சிட்டேன் அப்படின்னா சீசன் 1ல வந்த பரணி மாதிரி எனக்கு நிறைய ஓட்ஸ் வந்துரும். அது மட்டும் இல்லாம வெளியவும் கொஞ்சம் பிஆர் செட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம தான் டைட்டில் வின்னர் அப்படின்ற எண்ணத்துல வந்திருக்காரு போல இருக்கு. இதான் நான் கண்டுபிடிச்சது. ஏன் அப்படி சொல்றேன்னா, பின்னாடி ஒரு இடத்துக்கிட்ட சௌந்தர்யா சொல்லிருப்பாங்க, சார் நான் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயம் எல்லாம் பண்றான். அந்த மாதிரி பண்றப்போ இதுல எதுதான் உண்மையான ராணுவ அப்படின்றது மக்களுக்கு தெரியாமலே போயிடும், அவனோட தனித்துவமும் போயிடும் அப்படின்னு சொன்னதுக்கு சேதனை கேட்டிருப்பாரு, தம்பி நீ கேமுக்காக இப்படி பண்றியா இல்ல உண்மையாவே நீ இப்படிதானா அப்படின்னு. இல்ல சார் உண்மையா நான் இப்படி கிடையாது, கேமுக்காக தான் பண்றேன் அப்படின்னு பச்சையா ஒத்துக்கிட்டாரு. உண்மையா சொல்லித்தானே அவனோட தம்பி. ஒருவேளை கேமுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாரு அப்படின்னா அண்ணன் இன்னசென்ட் கார்டு தானே ப்ளே பண்றாருன்னு அர்த்தம். இதுல பிஆர் செட்டப் வேற வெளியே. அந்த மாதிரியே பண்ணி பண்ணி ஒவ்வொரு டைமும் ஓட்டிங் அதிகமா எடுத்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னா கஷ்டப்பட்டு விளையாடி ஒவ்வொரு வார்த்தையும் ஓட்டிட்டு இருக்காங்களே அவங்கெல்லாம் ஒரு வேலை இல்ல சார் இதான் நானு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பாவம்பா ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காரு, அவரை போட்டு அடிக்கிறாங்களே எல்லாரும் அப்படின்னு இருந்திருக்கும். ஆனா அந்த மாதிரி பேசலையே. ஆனா இதெல்லாமே கேமுக்காக தான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்றாரு தெரியுமா? அப்ப இவருக்காக ஓட்டு போடுற மக்கள்லாம் என்ன சொம்பைகளா? இதான் ராணுவம் நினைச்சு தானே போட்டிருப்பாங்க. அப்ப கேமுக்காக மக்களை ஏமாத்துறாருன்னு தானே அர்த்தம். இது வரைக்கும் இந்த பயபுலிய பாக்குறப்போ பரிதாபம்ன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆனா இப்போ இவன் சாதாரண ஆள் இல்ல, ஜீன்ஸ் போட்ட சகுனி. அதுக்கப்புறம் நம்ம சேதனை என்ன கேட்டாரு, ஏன்பா உங்க அம்மா வந்திருந்தாங்கல்ல என்ன சொல்லிட்டு போனாங்க, ஒழுங்கா தெளிவா பேசணும்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, ஆனாலும் ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டதுக்கு, சார் வீக்கெண்ட் மட்டும் இப்படி ஆயிடுது சார், ஏன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல இவரா ஒரு ப்ராம்ப்ட் எடுத்து கொடுத்தாரு. ரயானை பத்தி தான் இது வரைக்கும் யாரும் சொல்ல, அதனால நீ சொல்றதை திருத்தி தெளிவா நான் சொல்றேன், அதை அப்படியே அங்க சொல்லிடுறியா அப்படின்னு சொல்லி கொடுத்தாலும் தத்தக்கா புத்தக்கான்னு முழிச்சிட்டு நிக்கிறாரு. டைலாக் யார் சார் எழுதுனது? டயலாக் பெருசா இருக்கு சார், சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னு ஆன் ஸ்பாட்ல இவர் கொடுக்குற ப்ராம்ப்டே எடுத்து பேச தெரியல. எப்படி நாளைக்கு? சரி வாழ்த்துக்கள்.
இதோ ஆரம்பிச்சு சொல்லாம போயிட்டானே என்னடா அது எனக்கு புரிஞ்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நம்ம சேதனை பெருமூச்சு விட்டு என் நேரம் உன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். ஆனா நீ தெளிவா இருக்க, நீ சொன்ன மாதிரி குழப்பத்தை உண்டாக்குறதுல. சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார், கஷ்டமா இருக்கு சார். ராணவே ஒன்னே ஒன்னு சொல்றேன், நீ சிந்திக்கிற விஷயத்துல கெட் வெல் சூன் அப்படின்னு முடிச்சு விட்டார். ஆனா இந்த வார்த்தை இவருக்கு புரிஞ்சிருக்கு, அப்ப இவருக்கு சிந்திக்க தெரியுதுன்னு தானே அர்த்தம். நான் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் இன்னமும் என்னோட கேம் இதுதான் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, உள்ள மட்டும் கிடையாது வெளியவும் போய் பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்லா பினாயில் ஊத்தி வாய் கழுவுடா. அடுத்தபடியா இன்னொரு டாஸ்க் அப்படின்னு சொல்லி, நான் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல ஆனா இவங்களுக்கு மட்டும் ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறது யார், என்ன காரணம் சொல்லு அப்படின்னு கேட்டிருந்தார். அதுல மஞ்சரி ராணுவ பேரை சொல்லிட்டு ஆக்சுவலா இந்த பீஸ பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன், பர்ஃபெக்ட்டா எக்ஸ்பிளைனும் பண்ணாங்க. இவர் ஒரு பால் போடுறாரு குழப்பத்தை விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுதான் இவர் கேம்னு சொல்றாரு. அந்த மாதிரி இவர் பண்ணி மக்கள் ஓட்டெல்லாம் வாங்குறப்போ உண்மையா கஷ்டப்பட்டு விளையாடி இருப்பாங்கல்ல, அவங்க உழைப்புக்கான ஓட்டு கிடைக்கவே மாட்டேங்குது. அதனால தயவு செஞ்சு இவருக்கு போடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இவரை பத்தி தேவையான அளவுக்கு அழைச்சிட்டதுனால அடுத்ததுக்கு போயிருவோம்பா, முடியல. முத்து சவுண்டுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி காரணம் என்ன சொன்னார்னா, மஞ்சரி சொன்ன அதே பாயிண்ட் தான் ஆனா கொஞ்சம் மாத்தி, இவங்க ஆரம்பத்துல இருந்து கியூட்னு சொல்லி ஒரு சில விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதை மட்டுமே கட்சி வரைக்கும் பண்ணிக்கிட்டே இன்னைக்கு வரைக்கும் ஓட்டிட்டு இருக்காங்க. அப்போ உண்மையிலே உழைப்பு போட்டவங்க எல்லாம் சோ இவங்களுக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுவும் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். எப்படி மச்சான் சொல்ல முடியும், எல்லாம் சிரிச்சுன்னுக்குறாங்களே, இது ஏன் ஜோக்கு? எல்லா வீக்லி டாஸ்க்லயும் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர், பட் அதுல ஒன்னு பெஸ்டா கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க கொடுக்குற ரியாக்ஷன் அண்ட் இவங்க கோவப்பட்டு பண்ற ஒரு சில செயல்கள் அப்படி நம்ம சொல்லல, அவங்க நினைக்கிறாங்க. பட் அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இப்போ வரைக்கும் முத்துக்கு புரியல பாவம். அப்புறாணியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அடுத்தபடியா நம்ம ஜாக்கு விஷாலுக்கு மட்டும் கொடுத்துறாதீங்க அப்படின்னு அழுத்தி சொன்னாங்க. காரணம் என்னன்னா, பயங்கரமா இவன் சேஃப் கேம் ஆடுறான், மத்தவங்கள வச்சு காய் நகர்த்திக்கிட்டு இவன் பின்னாடி நின்னுக்கிறான், அப்பேற்பட்ட ஆளுங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க, ஆனா இந்த பீஸ் இன்னும் உள்ள இருக்குது அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தல? அதே தான் நம்மளும் யோசிச்சோம். இருந்தாலும் அவர் இப்பதான் கேமை மாத்திட்டாரே, பசங்க இருந்தப்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு, ஆனா இப்போ கேர்ள்ஸோட சேர்ந்து ஒரு கேம் ஆடிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ இது எப்படி ஒத்துக்கிறது? இல்ல வெயிட், பசங்க இல்லாதனால தான் கேர்ள்ஸை வச்சு கேம் ஆடி இவர் காய் நகர்த்திக்கிறாருன்னு சொல்ல வரீங்களா ஜாக்? இப்போ புரியுது. தள்ளுறா போல. அடுத்தபடியாக நம்ம ரயான் தீபக் அண்ணன் சொன்னார், இவரோட நிஜ முகம் இப்போ வரைக்கும் தெரியல, உண்மையான கேரக்டர் வெளியே காமிக்காம கண்ட்ரோல்டா உள்ளே வச்சிட்டு இருக்காரு, அதனால இவருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு நம்ம தீபக் அண்ணன் யாரையும் சொல்ல முடியாதனால சேஃபா என்ன சொல்லிட்டேன், பரவாயில்ல ரயான் அப்படின்னு தொடச்சு விட்டு போயிட்டார். பட் தீபக் இன்னொரு ஃபேஸ் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறாருன்னா தீபக் கிட்ட சம்மாட்டி வாங்கியிருக்காரு போல இருக்கே. அது என்னோட போட்டும்ல உனக்கு வேணாம். அடுத்து ராணவ் அன்சிதா ராணவையும் சொன்னாங்க. அதையாவது ராணவ் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாரா அப்படின்னு கேட்டா பண்ணாரு ஓரளவுக்கு, இருந்தாலும் டீடைலா சொல்ல சொன்னதையே தான் சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ எங்க இந்தியா புடிச்சீங்க? அன்பு அப்படின்ற பின்பத்தை பயன்படுத்தி நான் இப்படி கிடையாது, நான் ரொம்ப நல்லவ அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் கேம்ல இருக்காங்க தவிர்த்து இவங்க ஒன்னும் பண்ணல, அதனால இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்ட்டாரு. அன்சிதா உனக்கு புரிஞ்சிச்சா? எல்லாம் ஓகே தான் சார், ஆனா பின்பம் அப்படின்னு ஒன்னு சொன்னாரே அதுதான் புரியல சார், அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றப்பா ராணவ் அப்படின்னு சொல்ல, மறுபடியும் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னாரோ அதுல எந்த வார்த்தையும் மாத்தாம திருப்பி அப்படியே ஒப்பிச்சாரு. என்ன அப்படியே திருப்பி சொல்ற? நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன, அதான் திருப்பி சொன்ன. அந்த திருப்பியா? ஐயா நீ சொன்னது புரியலன்னா திருப்பி சொல்ல சொன்னாங்க, சோ புரியுற மாதிரி சொல்லியா அப்படின்னு சொல்ல, மீண்டும் அதே டயலாக மாத்தாம அப்படி சொன்னாரா? இப்ப புரிஞ்சிச்சாமா? ஐயோ சார் புரிஞ்சிச்சு சார் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, பட் ராணவ உண்மையிலேயே பாராட்டணும்பா, நான் வாயை திறந்து எதுவும் பேச மாட்டேன், ஆனா என்ன வச்சு நீங்க ஒன்னு பேசுவீங்க, அதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி, அதை வச்சே நான் பொழைச்சுப்பேன் அப்படின்னு சைலண்டா ஒரு வேலை பாக்குறாரு. அது அவர் நினைச்ச மாதிரியே சிறப்பா ஒர்க் அவுட் ஆகுது. வெளியெல்லாம் கேக்குதா? அவருக்கே கேட்டிருக்கும். அடுத்து அன்சிதா என்ன சொன்னாங்க, சார் இவன் பண்றதெல்லாம் இரிட்டேட் ஆகுது, இவனெல்லாம் யார் வீட்டுக்குள்ள விட்டாங்கன்னு இருக்கு, இவனை விட நல்ல பிளேயர் இருக்கு, அவங்களுக்கு ஓட்ட கொடுக்கு, அதனால இவனை வீட்டை விட்டு எடுக்கு அப்படின்ட்டு போயிட்டாங்க. எனக்கு ஒன்னும் பிடிக்கல. ஏன் பிடிக்கல? இப்ப பிடிக்கல, அப்ப மட்டும் ஏன் பிடிச்சிச்சு? அடுத்து வந்த சௌந்தர்யாவும் ராணவ தான் சொன்னாங்க. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்றது முன்னாடியே சொல்லிட்டோம், அதனால ஷார்ட்டா சொல்றேன். இவனோட ரியல் ஃபேஸை காமிக்காம கேமுக்காக ஒன்னு பண்றான், குழப்பத்தை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்ப எதுதான் உண்மையான ராணவ் அப்படின்றது மக்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொன்னாரா? ஒருவேளை இதுதான் ரியலா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவ சௌந்தர்யா அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாலும் அதெல்லாம் கிடையாது, நான் கேமுக்காக மட்டும் தான் இப்படி பண்றேன் அப்படின்னு இந்த பீஸே வாலண்டியரா வந்து வாயை கொடுத்து மாட்டிக்குது. யார் சாமி இவன், எங்கிருந்து வந்திருக்கான்? பட் இதையுமே இவர் தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரா அப்படின்றது இன்னமுமே குழப்பமா இருக்கு. பட் குழப்பத்தை உண்டாக்குறது தான் அவரோட பிளானே. சோ அவர் கேம்ல அவர் கிளியரா தான் இருக்காரு, கான்ஃபிடென்ட். பட் கட்சியா முத்து போய் எக்ஸ்பிளைன் பண்றாரு, இங்க பாரு ராணவ், உன் நேர்மையை நான் பாராட்டேன்டா, ஒத்துக்கிட்ட பத்தியா ஓப்பனா, அது உண்மையிலேயே பெரிய விஷயம்டா அப்படின்னு சொல்ல, ஆமா நான் கேமுக்காக தான் இதெல்லாம் பண்றேன், ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கப்பா, உன்னை வச்சு வெளியே படம்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்களுக்குலாம் நீ யாருன்னு தெரியாம இப்படிதான் இருப்பியோ அப்படின்னு நினைச்சிட்டா அந்த ஸ்டார்டம் அப்படின்றது உனக்கு எப்படிப்பா கிடைக்கும் அப்படின்னு கேட்கறதுக்கு, முத்து இப்படி பண்ண தெரிஞ்சவனுக்கு அது பண்ண தெரியாதா அப்படிங்கிறாரு. ஐயா இங்க உங்க பாட்சா பழிக்காது நினைச்சேன், சும்மா பாட்சா ரேஞ்சுக்கு அஸ்தறீங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்த பீஸுக்கு மண்டை இருக்குது, எவ்வளவு யோசிக்க முடியுது,
இருந்தாலும் கேமை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு மக்கள் நம்பணும்ன்றதுக்காக இவ்வளவு வேலை பண்றது உண்மையிலேயே பாராட்டக்கூடியது தான்ப்பா. அதெல்லாம் இல்லாம 10 கோடி ப்ராஜெக்ட்ல சைன் ஆயிருப்பாரு. அது ஏன் மேட்டர்? ஓ மேட்டர் மட்டும் பேசு. பட் ஒன்னு சொன்னாரு பாருங்க, நீங்க எல்லாம் சொல்றீங்க ஓகே, ஆனா சௌந்தர்யா சொல்லுது பத்தியா, தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயம்லாம் நான் பண்றேன்னு சொல்லி அப்ப அவன் மட்டும் என்ன பண்றாளாம் அப்படின்னு அங்க சண்டைக்கு போறாரு. ஆனா அதே சௌந்தர்யா தனியா வந்து நீ ஒத்துக்கிட்ட பத்தியா, அது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம்பா, கான்பிடென்ட்டா ஒரு விஷயத்துல இருக்க தெரியுமா, அதுல அப்படியே இரு, அந்த கான்பிடன்ஸை மட்டும் பிரேக் பண்றாத அப்படின்னு ஆல் தி பெஸ்ட் சொல்லி ராணுவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. இவன் ஒருத்தன் அமுக்கிற இடத்துலயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல் இருக்கு. இப்ப பரிதாபம் யாரு அப்படின்னு பார்த்தா இவங்க 2 பேரோட பிஆர் தான். 2 பேருக்குமே ஒரே ஆள் தான் பிஆர் வேலை பாக்குறாரு அப்படின்ற பட்சத்துல இங்கேயும் சப்போர்ட் பண்ணும் அங்கேயும் சப்போர்ட் பண்ணும். காசுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாவம். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. லாஸ்ட் அண்ட் ஃபைனலி எவிக்ஷன். அதுல ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அன்ஷிதா கிளம்பிட்டாங்க. சோ போறதுக்கு முன்னாடி நான் ஹாப்பியா போறேன், எந்த வருத்தமும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றி வணக்கம் சொல்லிட்டு இருக்கிறப்போ பவித்ரா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப முத்து என்ன சொன்னாரு, நீ நடிக்கல அன்ஷிதா, உண்மையா தான் இருந்திருக்க, ஆனா இத்தனை நாள் சண்டை போடுறப்ப வெளியே அனுப்பாம உன்னை பிடிக்கிறப்ப அனுப்புறாங்களே, அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு அன்ஷிதாக்காக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு முத்து. ஏய் உன்னை தெரியும்டா, எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் நமக்கு எதுக்கு, மெயின் மேட்டருக்கு வா. விஷால் எப்படி ஃபீல் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே கட்டி பிடிச்சி ரொம்ப நேரம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. போறாங்கன்றத நினைச்சு கிடையாது, அந்த ஹக்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் போட்டிருந்த செயினை கொடுத்து, இதை நான் யாருக்கும் கொடுத்தது இல்ல, உனக்கு தரேன் வச்சுக்கோ, என்ன மறந்துடாத, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்குல்ல, மைண்ட்ல வச்சுக்கோ, ஏதோ ஒரு வார்த்தை சொல்றேன்னு சொன்னல, அது சொல்லிட்டு போ அப்படின்னு நோண்டி நோண்டி கேட்க மறுபடியும் காதுல போய் குசு குசுன்னு ஏதோ சொன்னாங்க. அதுக்கு இவரும் நான் ஓவர் திங்க்லாம் பண்ணல அப்படிங்கிறாரு. ஆனா ஒண்ணு பத்திக்கிச்சின்றது மட்டும் தெரியுது. தெரிகிறதா? இந்த பீஸ் உண்மையிலேயே லவ் பண்ணுது அப்படின்னா ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், அந்த பொண்ணு ஒரு பையனை நம்பி பெருசா பாதிக்கப்பட்டிருக்காங்க, உங்களாலேயும் ஒரு சில பொண்ணுங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பட் இப்ப போயிட்டு இருக்கிறது உண்மையா இருக்கும் பட்சத்தில் வாழ்த்துக்கள். ஆனா கண்டென்ட்டுக்காக தான் இதுவும் அப்படின்னா அந்த செவுரு மேட்டர் தான் ஞாபகத்துக்கு வருது. என்ன கேட்டா அந்த செவுரு யாருக்கு மேல மேல அடிச்சு விட்டுறோம், அதான் கரெக்ட். லாஸ்டா அந்த களிமண் டிராஃபியை உடைக்க போறதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச கடைசி விஷயம் இதுதான் அப்படின்னு போட்டு நங்குன்னு வச்சுட்டு போயிட்டாங்க. சோ இதுல யாரை மீன் பண்றாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேத்தி சொன்ன அவரே தான் ஏஆர்ல ஆரம்பிச்சு என்ஏவில முடியுமே அவர் தான் மைண்ட்ல வச்சு ஃபுல்லா பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் இவங்கள்ட்ட பேசின எல்லாருமே கூட அந்த கருமாந்திரம் புடிச்சது போய் தொலையுது, இனிமே புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணு, உனக்கு யாரு அன்பை கொடுக்குறாங்களோ அவங்க அதை மனப்பூர்வமா ஏத்துக்க அப்படின்னு சொன்னாங்க. யார கேக்குறான்? டேய் லூசு, ஒன்னதான் கேக்குறேன். யாரெல்லாம் சொன்னாங்கன்னு கேக்குறீங்களா? முத்து ஆகட்டும், தீபக் ஆகட்டும், அவ்வளவு ஏன் நம்ம சேதன் கூட சொன்னாரு. பரவாயில்ல, அவங்க என்ன பண்ணணும்னு நினைச்சு வந்தாங்களோ அதை பண்ணிட்டாங்க. அவங்களோட கடந்த கால வாழ்க்கை என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது, பட் அது அவங்களுக்கு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்கு அப்படின்றது தெரியும். அதை கிளியர் பண்ணணும் அண்ட் அன்பானவ அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சு வந்தாங்க, அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அண்ட் மக்களோட சப்போர்ட்டும் கிடைச்சிச்சு. சோ இது போதும் எனக்கு, இது போதுமேன்ட்டு ஜாலியா பாட்டு பாட்டே வீட்டுக்கு போயிட்டாங்க. பட் அனுப்ப போறதுக்கு முன்னாடி விஷால் தான் எப்ப பாரு முன்னாடி போய் நின்னுகிட்டே ஐ மிஸ் யூ அஷீனே, மறந்துடாத அஷீனே அப்படின்னு மாறி எதையாவது சொல்லிக்கிட்டே கிரிஞ்சு மேல கிரிஞ்சா பண்ணிட்டு இருந்தார். இதுல என்ன கிரிஞ்சு இருக்கு, கியூட்டான லவ், அதை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாலும் ஓடாத படத்தை திருப்பி போட்டா எப்படிப்பா பாக்குறது? தெய்வீக காதலியா? எது தெய்வீக காதல்? இதா? சோ எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்ப வீட்டுக்குள்ள 10 பேர். இந்த வாரம் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ், டிக்கெட் டு ஃபினாலி. அதுக்கு ஒரு பயங்கரமான புஸ்வானெல்லாம் விட்டு இங்க பாத்தீங்களா டிக்கெட் டு ஃபினாலி போர்டு. இந்த வாரம் இதான் நடக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ் குரூப் அவங்களுக்காக விட்டு கொடுக்குறேன், இவங்களுக்காக விட்டு கொடுக்குறேன்னு ஆடாம உங்களுக்காக ஆடுங்க, பெஸ்டா பண்ணுங்க அப்படின்ட்டு நன்றி வணக்கம் சொல்லிட்டு போயிட்டாரு அண்ணன். அப்ப நம்ம ஜாக்கு ரயான் நம்ம பாசத்தெல்லாம் அடுத்த வாரம் வச்சுக்கலாம், இந்த வாரம் யாருக்கும் ஃபேவரிசம் பண்ணாம நான் கேம் ஆட போறேன் அப்படின்னு தீவிரமா இறங்கி இருக்காங்க. உண்மையிலே தீவிரமா விளையாடுறாங்களா இல்ல அங்கேயும் குரூப்பிசம் பண்றாங்களா எல்லாரும் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். பாருங்க பார்க்கலாம். பட் முடிய போறதுக்கு முன்னாடியே விஷாலுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறாரு நம்ம அர்ச்சனா வீட்டுக்காரர் கிட்ட, டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணா ஸ்ட்ரைட்டா ஃபைனல்ஸ்க்கு போய் அங்கேயே எலிமினேட் பண்ணுவாங்களா அப்படின்னு இவர் கேட்க, அதுக்கு நம்ம அர்ச்சனா வீட்டுக்காரரு அப்படி கிடையாது, டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சிட்டா ஸ்ட்ரைட்டா ஃபைனல்ஸ்க்கு போய் சேது சார் 2 கையை புடிச்சிட்டு இருப்பார் தெரியுமா, அதுல ஒரு கையே டிக்கெட் டு ஃபினாலேவை ஜெயிக்கிறவங்களோட கை அப்படிங்கிறாரு. ஐயா தயவு செஞ்சு நீங்க வெளியே போய் நான் சீசன் 7 வின்னரோட வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்லிடாதீங்க, இது அவங்களுக்கு தான் அசிங்கம். டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சா ஃபைனலிஸ்ட் தான் ஆக முடியும், தவிர்த்து வின்னர் ரன்னர்ல எல்லாம் வர முடியாதுன்றது பேசிக்கா பிக் பாஸ் பாக்குறவங்களுக்கு கூட தெரியும். நான் படிச்சிருக்கல கூட்டத்து அந்த டீச்சர்ட்ட நீங்க ஒரு கண்டஸ்டன்ட்டா உள்ள போயிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம உங்க வீட்டம்மா போன சீசன் வின்னர், இப்போ வந்து அவருக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கான்ஃபிடென்ட்டா கொடுக்குறீங்க பாத்தீங்களா, இத பாக்குறப்ப அவங்களுக்கு தான் என்ன ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ.
ரொம்ப அழகா வளர்த்திருக்கு. நன்றிங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கும் முத்துவும் கோப்பையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜாக்கி என்ன சொன்னாங்க, எனக்கு ஒரு கனவு வந்துச்சு முத்து, அதுல ஃபைனல்ஸ்ல நீ நானும் நிக்கிறோம். நான் கப்ப வச்சிட்டு இருப்பனே, இல்ல நீ ரன்னரா நிக்கிற, இல்ல நீ தான் ரன்னர் நான் தான் வின்னர் அப்படின்னு மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இங்க மட்டும் இல்ல 24/7லயும். அப்ப முடிவே பண்ணிட்டாங்க போல இருக்கு இவங்க ரெண்டு பேரும், நாங்க ரெண்டு பேரும் தான் டாப் 2 அப்படின்னு. ஆனா ஜாக்குக்கு எவ்வளவு நல்ல மனசு பாத்தீங்களா, திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மனசார சொல்ற முத்து, இந்த கேம் எல்லாம் தாண்டி இந்த கப்பு என்ன தாண்டி யாருக்காவது போகணும் அப்படின்னு நான் நினைச்சா அது நீ மட்டும் தான் முத்து. இந்த மனசு தான் ஜாக், அப்பப்போ உன்னை எனக்கு பிடிக்க வைக்குது அப்படின்னு மாறி மாறி பொழிஞ்சிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கடா, ஏன்டா அவன புரியவே மாட்டேங்குது. ஆனா அதை வெறிக்க வெறிக்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ரயான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. அடி பாவி, அக்கா அக்கான்னு கூடவே சுத்திட்டு இருந்தேன், நான் உன் மைண்டுக்கு வரல அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸ் ஓட்டுனது ஜாக் அதுல கேட்டுருச்சு போல இருக்கு. சோ தப்பா எடுத்துக்காத ரயான், நீ எனக்கு தம்பி தான், இருந்தாலும் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் என்ன மாதிரியே கேமுக்காக ஃபுல் எஃபோர்ட் போட்டது அவன் நான் நம்புறேன், அதனால சொன்னேன் கோச்சிக்காத அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. இதுல கோச்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது, அவருக்கே தெரியும் நம்ம டாப் 5 போறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு, அதனால தப்பாலாம் எடுத்துக்க மாட்டாரு. அப்படிதானே ரயான்? அது ரொம்ப நல்லது. லாஸ்டா நம்ம ராணு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. உங்க சிந்தனைக்கு கெட் வெல் சூன் அப்படின்னு சொல்லி சேதனை சொன்னார்ல, அதுதான் எனக்கு இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லி. அட்லீஸ்ட் அப்படி இரிட்டேட் ஆனதுக்கு அப்புறமாவது கொஞ்சம் கேம் ஒழுங்கா ஆடினா சிறப்பா இருக்கும். பண்றாரான்னு வெயிட் பண்ணி பாப்போம். நான் தான் சொன்னேன் ரொம்ப தெளிவா இருக்குன்னு, நம்புங்க சார். சரி, உங்களுக்கு யாரு டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சா சந்தோஷம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம கணிப்பின் படி டிக்கெட் டு ஃபினாலேவோட டாஸ்க் 1ல சௌந்தர்யா ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து அடிச்சாங்கல்ல, எக்ஸ்பிரஷன் தவிர்த்து இவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி, அதனால மூஞ்சு 3 ஆயிடுச்சு. சோ ஏதாவது பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பாப்போம் யாரு டாஸ்க் 1ல ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சரி, மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.